சங்கீதம் 36:9 பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏசப்பா கொடுக்குற ஆசீர்வாதம், நம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். வெளிச்சத்திலே வெளிச்சம். நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் கொடுக்குறாங்கன்னா இருளிலிருந்து வெளிச்சம், அதையே மைண்டில் வச்சுக்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு துன்பத்துலேருந்து அவர் தூக்கி விடுறாங்க. ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் இப்படி அங்கே படிப்படியாக உயருமாங்க. துன்பத்தில் கொண்டு போய் விட்டு நம்மளை தூக்கி எடுக்கிறவர் கிடையாதுங்க. இன்றைக்கி நீங்கள் 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா நாளைக்கு 1500 ரூபா. இப்படி வெளிச்சத்துலேருந்து வெளிச்சம், ஒரு ஆசீர்வாதத்துலேருந்து ஆசீர்வாதம். இப்படித்தாங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் உயர்வு இருக்கும். இந்த உயர்வு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது பாருங்களேன், எல்லா விதத்துலையும் நான் வெறும் பணத்தில் மட்டும் சொல்லுங்க, ஆரோக்கியத்துலையும். இன்னைக்கு ஒரு வேளை ஒரு வியாதியில் சிக்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 நாள் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா நாளைக்கு இன்னும் குறைஞ்சிருங்க. 8 நாள் 7 நாள் 6 நாள் ஒரு பீரியட் பார்த்து வியாதியே இல்லாத வாழ்க்கை, தரித்திரமே இல்லாத வாழ்க்கை, மரணமே இல்லாத வாழ்க்கை, கஷ்டமே இல்லாத வாழ்க்கை, நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்க. அதுதாங்க வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்றது.